நிமிஷம் சொல்றேன். இப்படி பேசுற ஒரு பையனெல்லாம் தப்பித்தவரை கூட நான் கல்யாணம் பண்ணிட கூடாதுங்க. வரைக்கும் லாங் டர்ம் ஒரு பிசினஸ் பண்ண போறேன். வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐடி கம்பெனில 10 மேடம் அது 2 வருஷம் புள்ள பெத்துக்கல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரி. எந்த வயசுல அல்லது எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு? என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சார் விரும்பிய பொண்ணை பார்க்கும்போது வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும்னு தோணும் சார். ஓஹோ. அதே பிள்ளைய நீங்க லவ் பண்ண பிறகு அவ போட்டு உங்களை குத்துன்னு குத்துவா. துரத்தி லவ் பண்ணிட்டு அந்த பிள்ளை துரத்தி தான் உங்களை கட்டணும். ஆம்பளை தள்ளி போட்டுக்கிட்டு தான் கல்யாணத்தை. உண்மை. இப்ப மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எங்க பொண்ணு அவங்களே கூட்டு போயிடாம கூட்டு வந்து விட்டுருவாங்க. அப்படியா? அப்படித்தான். இல்ல சிங்கிள் இருந்தா நம்ம பஸ்ஸை புடிச்சு போயிட்டு லேட் ஆகி அலைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்கு வரதுக்குள்ள என் ஃப்ரெண்டோட அவங்க மாமா அவனுக்கு கார் வாங்கி கொடுக்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு தோணுச்சுங்க சார். புரிஞ்சதா? வர்றவங்கள கொஞ்சம் கிண்டலா தான் பாக்குறாங்க. மாப்பிள்ளை அசிங்கம் பிடிச்சேன் இதெல்லாம் போய் வாங்கியிருக்கேன், அதே வாசல்லே கொண்டு நிறுத்திருக்கானுங்கன்னு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு வெப்சைட் இருக்கு சார், iitimshadi.com. அதாவது அப்படின்னா ஆபரேஷனா ஒரு மேல் தட்டு மக்களுக்காக மட்டும் அப்படின்னு கேட்டர் பண்ற மாதிரி ஒரு மேட்ரிமோனி சைட். என்ன கொடுமை சரவணன். எத்தனை பொண்ணு பாத்திருக்கீங்க இது வரைக்கும்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ப்ரொஃபைல்ஸ்னு பார்த்தா கண்டிப்பா ஒரு 200-250 ப்ரொஃபைல்ஸ் பார்த்துப்பேன். ப்ரொஃபைல்ஸ் பார்த்து நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? நான் ஒரு 300 ப்ரொஃபைல் பார்த்திருக்கேன். 300 ப்ரொஃபைல்ஸ் பாத்திருக்கீங்க. ஓகே. ஆப்ஷன்ஸ் போக 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 நமக்கு வந்து இது பெஸ்டா அது பெஸ்டா இது பெஸ்டா அது பெஸ்டான்னு தோணிட்டே இருக்கும். ஆஹா. இந்த விஷயத்துலலாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறது கண்டிஷன். சிலதெல்லாம் என்னவா? நைஸ் டு ஹேவ். ஸ்மைல் நல்லா இருக்கணும்ங்கிறது நான் மஸ்ட் ஹேவா இருக்க போறது இல்ல. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. ஆப்ஷன்ட்ட பேசுறதுக்கு ஒரு 10 டேஸ் இல்ல 15 டேஸ் எடுத்துக்கறாங்கன்னு வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன் கிட்ட அவங்க பேசுவாங்க? அப்ப எப்பதான் அந்த கல்யாணம் பண்ணுவாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்ற 100லயும் எனக்கு ஒண்ணா பாக்கும்போது ஒன்னோட ஒன்னு பெட்டரா தான் தெரியும். அது இட்லி சாப்பிடலாமா தோசை சாப்பிடலாமா? இட்லி சாப்பிடலாமா தோசை சாப்பிடலாமா? தோசை வேணா இட்லி வை. அதுதான் என்னோட கிரைட்டீரியா எக்ஸ்பெக்டேஷன். நான் எழுதியே வச்சிருக்கேன். நீ என்ன எழுதி வச்சிருக்கீங்க? அப்படி கேளு. இந்தியால இருக்கிற பையன் தான் வேணும், எனக்கு ஃபாரின் நான் போக மாட்டேன்றதுல ஷூரா இருக்கேன். நெக்ஸ்ட் அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். நெக்ஸ்ட் என்ன அளவுக்கு படிச்சிருக்கணும் அப்படிங்கறதாவது இருக்கு. அந்த அளவுக்கு பேசிக்கா இருக்கு. நெக்ஸ்ட் ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ் to 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேல இருக்க கூடாது. போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. 250 ப்ரொஃபைல் பார்த்தேன். 250 ப்ரொஃபைல்ல கூடவா நீங்க நினைக்கிற ஒரு இது கூட கிடைக்கல உங்களுக்கு? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இத பண்ணலனா எனக்கு லைஃப் ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுது. விஷயம் அதுதான். நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கமெண்ட்ல உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you. இத பாக்குற நிறைய பேருக்கு நான் ரொம்ப திமிரா பேசுறேன்னு தோணலாம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நிறைய ஆப்ஷன்ஸ் போகும்போது நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா மாறிக்கிறீங்க. ஒல்லியா இருக்கவங்க பார்த்தா நாளைக்கு சொல்லுவாங்க இந்த பொண்ணு குண்டா இருக்கு. இல்லனா வந்து நான் என்னோட ஹைட் கம்மியா பார்க்க முடியாது. புதுசா இருக்கு. 50% தள்ளப்பட்டதுக்கு பின்னால அழகுதான் இருக்குங்கறாங்க. அவ்வளவு. சூப்பர் பாய். ட்ரூ சார். ட்ரூ தானே? ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்னு கேக்குறாரு. ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்னு கேக்குறாரு. அவளும் பெண் தானே. அழகை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேனா சண்டை நடக்கும்போது நான் குத்தி காமிச்சிடுவேன். சும்மா கருப்பா கருகரன்னு இருந்தாலும் கும்முன்னு இல்ல. யாரடா சொல்றேன்? என்னையதாப்பா சொல்றேன். போட்டு அந்த நைட் ஷிஃப்ட் பார்த்து தான் என்ன ஆக போகுது நாளைக்கு என்ன வந்து ஒரு கேள்வி கேட்டார்னா அது எனக்கு சங்கடம். ரைட் விடு. அது லாங் டர்ம் கிடையாது. உங்க கெரியர்ன்றது லாங் டர்ம் கிடையாது. ஒரு ஷார்ட் டர்ம். டெபினெட்லி. பா இந்த கேள்வி இந்த வார்த்தை நான் சொல்லிறேன். அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிரேன். ஷார்ட் டர்ம் தெரியுறதா? மெட்டர்னிட்டி வருது, மெட்டர்னிட்டி லீவ் வருது, அதுக்கு அப்புறம் கேரி பண்ணாம போயிடுது. அதனால உங்க கெரியர் நீங்க வந்து சொல்ல கூடாது. இல்ல கெரியர் உலகம் மகா ஃப்ராடா இருக்கு. சொல்ல கூடாது. That's my decision boss. அதுதான் மேம் சொல்றேன். கெரியர் நீங்க வந்து கண்டினியூ பண்ண போறீங்க. இப்ப என்னத்த கண்டுவிட்டு நீ கத்துறீங்க? ஒரு நிமிஷம் சொல்றேன். இப்படி பேசுற ஒரு பையனெல்லாம் தப்பித்தவரை கூட நான் கல்யாணம் பண்ணிட கூடாதுங்க. என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? பையனுக்கு அது லைஃப் லாங் விஷயம் தான். சிம்பிளா ஒரு பதில் சொன்னா. என்ன? நாங்களா விட்டு வரைக்கும் லாங் டர்ம். நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன். நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐடி கம்பெனில 10 வருஷம் வர்க் பண்றேனா. ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கணும் போல இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. புள்ள பெத்துக்கல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரியா? என் பிரெஃபரன்ஸா விட்டுறீங்களா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அவங்களுக்கு வந்து 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் பாப்பாங்க. அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்காங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. நானும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்கேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சோ அந்த மாதிரி எல்லாம் நான் சூஸியா இருக்க மாட்டேன். நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போறோம். பேசி முடிச்சலாம். அவங்க அப்பாவோட ஃபேமிலி வெயிட்டா இருக்கணும், பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் கிராமமோ இல்ல டவுனோ இருந்தா வேண்டாம். இன்னும் அப்படி சொல்ல மாட்டியா? பாடுவா காடிச்சு போடுவா கடிச்சு. நான் பேசி பாக்கும்போது அவருக்கு ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தா நல்லதுன்னு நான் நினைப்பேன்.
என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? பரவாயில்லையே, கண்டிப்பா இது நல்லா இருக்கே. ஷுவரா கண்டிப்பா ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் நான் எதிர்பார்ப்பேன். அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும், அதனால லவ் ஃபெயிலியர் ஒருத்தர் தேடுறாங்கன்னு யாருங்க? அது என் காதுல விழுந்துச்சு. யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஸ்டேட்மெண்ட் கரெக்டா நீங்க எஞ்சி நின்றனால யாருது? யாருப்பா? பிரேக்கப்ங்கற ஒரு அந்த மெச்சூரிட்டி ஃபேஸ கடந்தவரா இருந்தா அதான் மச்சான் பொண்ணுங்க அவரால கொஞ்சம் பெட்டரா என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டாப் 20 MBA காலேஜஸ்ல இருந்து வந்திருந்திருக்குன்னா எனக்கு ஒரு பர்சனல் சாய்ஸ். ஓகே, சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. தப்பா பர்சனலி ஆணித்தரமா நான் சொல்றேன், தமிழ் எழுத பேச தெரிஞ்சு தமிழ்ல ரொம்ப ஃப்ளூவெண்டா இருக்கணும். இது ரெக்ரூட்மெண்ட்க்கு ஆள் எடுக்கிற மாதிரி இருக்கு சார். ஒரு லைஃப்க்கு தேவையான விஷயமாவே இது இல்ல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இவரோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் வெளியில நிக்கிறான், அவர் என்ன உள்ள இருக்க? அவன கூப்பிடலாம் சார். அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டே லைஃப வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. நேஷனல் லா ஸ்கூல்ல படிச்சு சொல்லிருக்காங்க முடிச்ச சார் உங்களை பத்தி, பொண்ணுங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன், யோ யார் நீ? டேட் பண்ணியிருக்கேன், டைவர்ஸ் ஆன பொண்ணுங்கள்ட்டையும் பேசியிருக்கேன். நீங்க சொல்றதை அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. நான் ஒரு 4 பேரை ட்ரை பண்ணி பார்க்கறேன், ஏத்துக்காட்டி சொல்ல மாட்டாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். They will reject you brutally. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு They விட்டுறேன் know சார். what is like. என்னாச்சு? அவங்களோட மனசளவுல அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துச்சுனா ஏன் அவங்க அதை பண்ண கூடாதுன்ற நானு. இப்ப நான் என்ன உங்க சொல்றது? அரேஞ்ச்ட் மேரேஜ்ல எனக்கு சோல்மேட் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படினா நான் எப்படி சூஸ் பண்றது? ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. 5 பாயிண்டா சொல்லு, நான் அதுக்கு நான் டெஃபினிட். லவ் மேரேஜ்லயா அரேஞ்ச்ட் மேரேஜ்லயா? பில்டப்லாம் ஜாஸ்தியா இருக்கு. நீ அரேஞ்ச்ட் மேரேஜ்லயே சொல்லுமா தாயே. முடியல. How to choose a partner, a soulmate in an arranged marriage? சொல்லுங்க அருண். அது இப்ப பாத்தீங்கன்னா அதுக்காக கொஞ்சம் இருங்க, இன்னும் வயதா என் கையில வந்து மாட்டுது. இப்போ இந்த ஏழைகளுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாப்ல. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அறிவற்றவர்கள், முட்டாள்கள், ignorant. தெரிஞ்சிருக்கணும். எத்தனை மொழிகள் தெரிஞ்சிருக்கணும்? ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் இஸ் பேசிக். வசதியா வாழ்ந்துட்டு பேசுறேன், நாங்க அப்படி இல்ல. சோத்துக்கு திண்டா அவனுக்கு 4 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரிலாம் எனக்கு தேவையில்லை. அதானே உலக வழக்கம். என்னோட உலகத்தை நான் சுருக்கிக்க விரும்பல. இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் எனக்கு ஓகே தான். சோ அந்த அன்பு தாங்க இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். லாங்குவேஜஸ் கத்துக்க நல்ல விஷயம். So I love languages. So I want that. It is not. ஏப்பா அழுற முரியசா? சார் ஒரு ஆர்கனைசேஷன்ல சீனியர் பொசிஷன்ல இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவேன் சார். பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. டூ மாடர்னா இருக்க கூடாது. ரொம்ப மாடர்னா இருக்க கூடாது. அந்த போட்டோ கொஞ்சம் ரொம்ப மாடர்னா இருந்தா ரிஜெக்ட் பண்ணுவீங்க. எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்கு. மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கறவங்களே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. மார்க்கெட்டிங் லைன்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. எஸ். உள்ள வந்துட்டங்கறதுனால வாய் கூசாம கேக்குறியா? எந்த இடத்துல என்ன பேசணும் தெரியவேனா? பேசாத நில்லு. பிசினஸ் செய்றவங்களா இருந்தா வேணாம். பிசினஸ் வேண்டாம். நேட்டிவா தான் இருக்கணும். சொந்த ஊரா தான் இருக்கணும். அப்பியரன்ஸ்ல பால்ட் ஹெட்டா இருந்தா வேணாம். இது வழுக்க தலையா இருக்க கூடாது. என்ன சொல்றீங்க? and then business பண்றவங்க mostly government jobs அந்த மாதிரி இருந்தா எனக்கு ஓகே. நான் இவர் பணக்காரரா இருப்பார் ஊர்ல, அல்லது ஒரு மிடில் கிளாஸ்ல ஓரளவு பணக்காரரா இருப்பார், அந்த பொண்ணை எடுத்துப்பாங்க. அப்படியா? frankly இத நான் ஒரு क्वेश्चन பண்ணலாமா? அதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் இல்லன்னு நம்புறீங்களா? உங்களுக்கு அடக்கமா இருப்பாங்க அப்படிங்கறதோ போன தலைமுறையோட அஜெண்டாவே இல்லன்னு நீங்க ரெண்டு மாட்னாடா மானஸ்த. பணக்காரங்க ஒண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல இருக்க அஜெண்டாவை விட இதுல அஜெண்டா கிடையாது. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கறீங்கடா. நிஜமா இவங்க இவ்ளோ கிரைட்டீரியா பாக்குறாங்கன்னா இவங்களுக்கு மட்டுமான ஒரு பொண்ணா தான் கிடைக்கும் கடைசில. எதுவுமே எதிர்பார்க்காத நாங்க எங்களுக்கு தான் பெஸ்டா ஒண்ணு அமையும். அது என்னைக்குமே நடக்கிறது தான்.